அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஏப்ரல் 25 மற்றும் 26 துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்படும் என்று ஆளுநர் மாளிகை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த துணைவேந்தர் மாநாடுகள் குறித்த அறிவிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை தொடர்ந்து தற்போது துணைவேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் கூட்டியிருக்கிறார். வரும் 25 மற்றும் 26 தேதி இந்த மாநாடு நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ அறிக்கை வெளியாகி இருக்கிறது இந்த துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பாக, விவரங்கள் என்ன? சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு will preside over the conference அப்படின்றதா இந்த கான்ஃபரன்ஸோடைய முக்கிய தலைப்பாக கொடுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. வர்ற 25 மற்றும் 26 தேதி ஊட்டி உதகமண்டலத்துல இந்த மாநாடானது நடைபெறும்ன்றது ஆளுநர் தரப்புல இருந்து தற்போது அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பாக வந்திருக்கிறது. ஏற்கனவே எல்லாரும் கேட்டுட்டு இருந்தோம், இது நடக்குதா நடக்கலையா அப்படின்லாம் பல கேள்விகள் இருக்கு. ஆனால் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் தான் மாநில அரசுக்கு இருக்கே தவிர வேந்தராக ஆளுநர் தொடர்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 25-26 இது ஊட்டியில் நடக்க போகுது அப்படின்றத நம்ம முன்பே சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம குடியரசு துணைத் தலைவர் சிறப்பு விருந்தினராக இது கலந்து கொள்கிறார். 4வது ஆண்டாக இந்த வைஸ் சான்சலர் கான்ஃபரன்ஸ் ஊட்டியில நடக்குது அப்படின்றதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதே போல பல்வேறு எமினன்ட் பர்சன்ஸ் எல்லாம் இதுல கலந்துக்க போறாங்கன்றதையும் ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்பாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த கான்ஃபரன்ஸ் will bring together the vice chancellor of state, central and private university institutions from across the state and aims to the forest collaboration. அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு, தனியார் மற்றும் மத்திய பல்கலைக்கழக சார்ந்த துணைவேந்தர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்பதும், இவர்களுக்குள்ள ஒருமித்த கருத்து நிலவி இவங்க எல்லாரையும் ஒன்றோட ஒன்று கலந்து ஆலோசிக்கக்கூடிய வகையில இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்பாக வழங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம there would be a special address by Professor Ajay Kumar Sood, Principal Scientific Advisor of Government of India on the topic of forensic in science and technology அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அஜய்குமார் சுட் பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட்ல இருக்காரு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய முதன்மை செயலாளராக மத்திய அரசினுடைய செயலாளரும் இதுல ஒரு சிறப்பு விருந்தினரா கலந்து கொண்டு அவருடைய சிறப்புரையும் இதுல இடம்பெறும்னு தற்போது அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கான்ஃபரன்ஸ் aims to have a detailed deliberation and interaction session and government issues overing implementation of national credit framework, academic collaboration among the universities அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தரத்தை உயர்த்துவதற்காகவும் அங்க கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகத்தினுடைய தரங்களை மேலும் மேலும் மேன்மைப்படுத்துவதற்காகவும் இந்த மாநாடானது நடத்த போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மாநாடு நடத்தக்கூடாது என்ற எதிர்ப்பும் ஒரு பக்கம் கிளம்பி இருக்க நிலையில் ஆளுநர் மாளிகை உறுதியாக இந்த மாநாடு தேதியை அறிவித்திருக்கிறது. 25-26 தேதி திட்டமிட்டபடி ஊட்டியில் நடக்கும் என்பதை தற்போது அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில் கடந்த வாரம் சென்னையில் அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களை அழைத்து அவர் ஒரு ஆலோசனையை உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு பின்னராக நடத்தியிருந்த நிலையில் தற்போது ஆளுநரும் இது 4ஆம் ஆண்டாக இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு நடத்துகிறார் என்பதுதான் இதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கு. சுபாஷ், இதுல துணை குடியரசுத் தலைவர் பங்கேற்க இருக்கிறார், அதுவும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் தமிழ்நாடு அரசு வேந்தர்களை பங்கேற்க கூடாது என்று சொல்ல வேண்டும்னு எதிர்த்த தரப்பிலிருந்து ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. இதையெல்லாம் தாண்டி தமிழக அரசு இந்த விவகாரத்தை எப்படி அணுகும்? இதுல அரசோட நிலைப்பாட்டை நேற்றே நமது செய்தியாளர் லிபிகாவும் அவங்களும் உயர்கல்வித்துறை அமைச்சரிடம் கேட்டிருந்தாங்க. நாங்க நேற்றே ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஆனா இதுவரையும் உயர்கல்வித்துறை அமைச்சகத்துல இருந்தோ இல்ல தமிழ்நாடு அரசுல இருந்தோ எந்த ஒரு அறிவிப்பும் வராம இருக்கு. இந்த நிலையில தான் ஜெகதீப் தன்கர் டெல்லிக்கு கடந்த வாரம் இறுதியில ஆளுநர் RN ரவி 3 நாள் அரசுமுறை பயணமாக போயிருந்தார். அப்பொழுது ஜெகதீப் தன்கர் அவரை சந்தித்து இந்த விழாவில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக அழைப்புதலை கொடுத்தார் என்பது
மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்றாக இருக்கிறது. அதன் பின்னராக ஜெகதீப் தன்கர் வருவது உறுதியாக இருக்கிறது. அவரும் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் போது ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் என்பதும் ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம். நீங்க சொல்வது போல அவர் வருவதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அரசு, தமிழ்நாடு அரசு இதுல என்ன நடவடிக்கை இருக்க போகிறது? ஏற்கனவே அவங்களுடைய முக்கிய கட்சிகள் தான் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் வந்து ஆளுநர் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதையும் வலியுறுத்தி இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தற்போது ஆளுநர் மாளிகை திட்டம் ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்தி குறிப்பாகவே வெளியிட்டிருக்கிறாங்க. இது 25-26 நடக்க போகுது, ஊட்டியில் நடக்க போகுது, 4வது ஆண்டாக நடக்க போகுது. இதுல துணை குடியரசுத் தலைவரும் பங்கேற்க இருக்கிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். நன்றி சுபாஷ், இது குறித்து தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக.